திருச்சி மற்றும் திருவெரும்பூர் அருகே கள்ளக்காதல் பிரச்சனையில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கள்ளக்காதலி மற்றும் அவரது கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூரை அடுத்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் தனியார் பேருந்து ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து என்பவரின் மனைவி லட்சுமிக்கும் ரமேஷ்குமாருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ரமேஷ்குமார் லட்சுமியுடன் ஏற்பட்ட பிரச்சனையில் அவரை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரமேஷ்குமாருக்கும் வீரமுத்துவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நள்ளிரவில் ரமேஷ்குமார் தலை உட்பட உடலின் பல்வேறு இடங்களில் கத்திக்குத்து காயங்களுடன் ரமேஷ்குமார் வீரமுத்து வீட்டுக்கு எதிரில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் வீரமுத்துவை தேடிச் சென்று அவரும் தலையில் உள்ளிட்ட 3 இடங்களில் காயத்துடன் இருந்தார். விசாரணைக்கு பின் வீரமுத்துவையும் லட்சுமியையும் கைது செய்த போலீசார் வீரமுத்துவை மருத்துவமனைக்கு அனுமதி வைத்தனர்.